அடுத்தடுத்து சிக்கிய அக்னி பிரதர்ஸ் கும்பல். பல்லடம் அருகே அரங்கேறிய பிரபல ரவுடியின் கொலை வழக்கில் மேலும் 3 முக்கிய குற்றவாளிகள் கைது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இளைஞர் ஒருவரை கடந்த வியாழக்கிழமை 5 பேர் கொண்ட கும்பல் ஓட விரட்டி வெட்டி தலையை முழுவதுமாக சிதைத்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இக்கொலை வழக்கில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆலங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் அக்னி ராஜ். சட்டக்கல்லூரி மாணவரான அக்னி ராஜ் கடந்த 2021ஆம் ஆண்டு மைனர் மணி என்பவர் கொலை வழக்கில் 9வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். ஜாமீனில் வெளியே வந்த இவரை 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மைனர் மணி ஆதரவாளர்கள் வெட்டி கொலை செய்தனர். இதற்கு பழிவாங்க வேண்டுமென அக்னி ராஜின் நண்பர்கள் அக்னி பிரதர்ஸ் என்று ஒரு குழுவை துவக்கி அக்னி ராஜ் வழக்கில் தொடர்புடைய பரமசிவம், ஆகாஷ், அழகுபாண்டி என்ற 3வரை அடுத்தடுத்து தலையை சிதைத்து வெட்டி கொலை செய்தனர். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த வினோத் கண்ணன் என்பவரை கடந்த வியாழக்கிழமை பல்லடம் அருகே கரையான்புதூர் என்ற இடத்தில் காரில் துரத்திச் சென்ற 5 பேர் கொண்ட கும்பல் தலையை வெட்டி சிதைத்து கொலை செய்தது. இவர் மைனர் மணி கொலை செய்யப்பட்ட போது உடன் வெட்டு காயம் அடைந்தவர். அக்னி ராஜ் கொலை வழக்கில் இவர் சேர்க்கப்படவில்லை என்ற நிலையில் அக்னி ராஜ் கொலைக்கு இவரும் காரணம் என அக்னி பிரதர்ஸ் குழுவினர் இவரை கொலை செய்துள்ளதும் பழிக்கு பழியாக 4 முடிந்துவிட்டது என அவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். மேலும் அக்னி ராஜ் கொலை வழக்கில் பூச்சி இருளப்பன், விக்கி, சக்திவேல், தர்மராஜ் என்ற 4 பேரும் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்து தலைமறைவாக இருப்பதும் தெரியவந்துள்ளது. பல்லடத்தில் நடந்த இக்கொலை சம்பவத்தில் அடுத்தடுத்த திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பல்லடம் காவல்துறையினர் 3 தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் ராயர்பாளையம் அருகே குற்றவாளிகள் பதுங்கியிருப்பதாக தனிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் நிதிஷ்குமார், காளீஸ்வரன், பிரபுதேவா, சாமிநாதன் ஆகியோரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் பிரபுதேவா, சாமிநாதன் இருவரும் கொலை செய்யப்பட்ட வினோத் கண்ணனின் நண்பர்கள் என்பதும், ஆந்திராவில் இருந்து வினோத் கண்ணன் பல்லடத்தில் இருந்த இருவரையும் பார்க்க வந்ததும், இவர் வருவதை உறுதி செய்து கொண்ட இருவரும் சிவகங்கையில் இருந்த நிதிஷ்குமாருக்கு தகவல் அளித்துள்ளனர். அதனையடுத்து பல்லடம் வந்த 5 நபர்கள் வினோத் கண்ணனை சாலையில் ஓட விரட்டி கொடூரமாக கொலை செய்ததும் தெரிய வந்தது. அதனை அடுத்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நிதிஷ்குமார், காளீஸ்வரன் மற்றும் அவர்களுக்கு தகவல் அளித்த பிரபுதேவா, சாமிநாதன் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 3வரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் இன்று காலை பல்லடம் நால் ரோடு அருகே சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த 2 பேரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் சிவகங்கை மாவட்டம் ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்த அஜய் தேவன் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பதும் தெரியவந்தது. மேலும் அக்னி ராஜின் தந்தை தங்கமணி என்பவர் இக்கொலை வழக்கில் தொடர்புள்ளதாக கூறி பல்லடம் குற்றவியல் நீதிமன்றத்தில் சரண்டந்த நிலையில் அவரையும் கைது செய்த போலீசார் 3 பேரையும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.